பாரதியாருக்கு வந்து 2 மகள்கள். மூத்த பெண் பேர் வந்து தங்கம்மா. நான் தங்கம்மா வழியா வரேன். பாரதியாருடைய பேரன், நேரடி வாரிசு. பாரதியார் அவர்கள் யானை மிதித்து தான் இறந்தாங்களா? இந்த யானைக்கு தேங்காய், பழம் அதெல்லாம் கொடுக்கறது அவருக்கு வழக்கமா இருந்தது. அதே போலதான் சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் போய் கொடுத்திருக்காரு. யானை என்ன மனநிலை அல்லது என்ன உடல்நிலையில் இருந்ததுன்னு நமக்கு தெரியல. மதம் பிடித்ததா சொல்றாங்க. அது ஏதோ ஒரு வேகத்துல அவரை தும்பிக்கையால பிராமணனா பிறந்திருந்தாலும் அதை மையமா வைத்து அவரை விமர்சிக்கிறவங்க இருக்காங்க. உனக்கு ஐயரை பத்தி என்னடா தெரியும், முட்டாள். எவனாவது பாரதி பத்தி ஒரு வார்த்தை சொன்னா அவர் எங்க வெளில போனாலும் சிஐடி போலீஸ் அவரை ஃபாலோ பண்ணுவோம். உங்க மனைவி சொந்த ஊருக்கு போறாங்க, குழந்தைகளை கூட்டிட்டு அவங்கள ஃபாலோ பண்றது ஒரு விதத்துல அக்யூஸ் லிஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். எப்போதுமே ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அவங்க கவிதைகளோட ரசிகன் அப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க. அவங்க வந்து சிஐடி போலீஸ், அவருக்கு தெரிஞ்சிடும். சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு சொல்லிடுவார். நான் உணர்ந்து அழுத என் தனிமையை போக்குன ஒரு கவிதைனா அது என்னவா இருக்கும்? மோகத்தை கொன்று விடு, அல்லால் எந்த மூச்சை நிறுத்தி விடு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ரைட்டர் நிரஞ்சன் பாரதி தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். மகாகவி பாரதியாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். முதல்ல எனக்கு எள்ளு பேரன்னா என்ன, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கொள்ளுக்கு அடுத்தது தான் எள்ளு. ஓகே. இப்போ பாரதியாருக்கு வந்து 2 மகள்கள். மூத்த பெண் பேர் வந்து தங்கம்மா, 2வது மகள் பேரு சகுந்தலா. ஓகே. நான் தங்கம்மா வழியா வரேன், நேரடி வாரிசு. நேரடி வாரிசு. ஆமா. இப்போ தங்கம்மா அவங்களுக்கு வந்து மொத்தம் 5 குழந்தைகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தங்க பேரு லலிதா. லலிதா பாரதி. அவங்களுக்கு 2 மகன்கள். மூத்தவர் பேர் அர்ஜுன் பாரதி, அப்புறம் அடுத்தவர் வந்து ராஜ்குமார் பாரதி. நான் ராஜ்குமார் பாரதியோடைய மகன். இப்படிதான் வந்து அந்த வம்சாவளி. ஆமா. இப்போ கொள்ளுக்கு அடுத்தது தமிழ்ல அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க, எள்ளு பேரன் அப்படின்னு. பாரதியாருடைய பேத்தியோடைய பேரன். ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா அப்படிதான். எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி பொதுவாக கேட்பாங்க, அதை உங்கள்கிட்ட கேட்க முடியாது. அதை நீங்கள் வேறு விதமாக பதில் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாரதியார் எனக்கு அறிமுகமானது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒருத்தவங்க ஒரு தருணங்களை சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் பாரதியாரை உள்வாங்கினது எப்போன்னு நான் கேட்குறேன். நல்ல கேள்வி. அறிமுகமானது ரொம்ப சின்ன வயசுலேயே. அது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நடந்தது. பாடல்கள் கற்றுக் கொடுக்கறது, பாடப்புத்தகத்தில் அவருடைய கவிதைகள் இருக்கிறது, நான் வந்து அவருடைய பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. அப்படிதான் எனக்கு இள வயது இருந்தது, ஒரு 16 வயது வரைக்கும். நான் வந்து 16-17 வயசுக்கு பிறகு கவிதைகள் நானாக எழுத ஆரம்பித்தேன். வேறு எந்த யாரும் வற்புறுத்தலாம் இல்லை, திணிக்கலாம் இல்லை. அப்போ கூட நான் ரொம்ப பாரதியாருக்குள்ளே போகலை, அவரையும் ரொம்ப உள் வாங்கலை. ஒரு சில பாடல்கள் எனக்கு தெரியும், அதை பாட தெரியும், அவரை பற்றின கொஞ்சம் குறிப்பு தெரியும், அவ்வளோதான். நான் அதற்கப்புறம் சொற்பொழிவுகள்லாம் நிகழ்த்த ஆரம்பித்த பிறகு அவரை கொஞ்சம் படிக்க வேண்டி இருந்தது, ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருந்தது. அதனால நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் உண்மையிலேயே உள்வாங்கின அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய நினைவு நூற்றாண்டு வந்தது, 2021. அது ஒரு பெரிய அளவில் ஒரு அலை மாதிரி எழுந்து என்னை வந்து அப்படியே அடித்து கொண்டு போனதுன்னு சொல்லலாம். அப்போ தான் வந்து ஒரு பெரிய தாக்கமாக எனக்கு அது இருந்தது. அவரை பற்றி நிறைய தேடி போய் நான் படித்தேன். நிறைய புது தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாக அவருடைய வரலாறும் இருக்குது. அவருடைய வரலாறு இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது நமக்கு. ஏன்னா அவரை பற்றின புது செய்திகள் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆய்வாளர்கள் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க. அவர் வந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்காரு ஆய்வாளர்களை. இன்னும் என்ன தேடுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பாடல்களுக்கு உரை எழுதுகிற பணியை நான் தொடங்கினேன் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுவும் திட்டமிட்டு இல்லை, அது ஒரு பதிப்பகம் என்னை கேட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆத்தென்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் எழுதினா நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டபோது சரின்னு ஒத்துக்கிட்டேன். அது முதல் ஒரு 2 நூல்கள் வந்திருக்கு, அவ்வளோதான். அவருடைய சுதேச கீதங்கள் ஒரு 15 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கேன். அப்புறம் அவருடைய புதிய ஆத்திச்சூடிக்கு எழுதியிருக்கேன். அதற்கு வந்து நான் அந்த 15 பாடல்களுக்கே ஒரு 6 மாதம் ஆச்சு அது எழுதுறதுக்கு, அந்த உரை எழுதுறதுக்கு. அப்போ கிட்டத்தட்ட அவருடைய கட்டுரைகள் நிறையா நான் படிக்க வேண்டியிருந்தது. அப்போ தான் எனக்கு இன்னும் பிரமிப்பு அதிகமாச்சு. நம்ம அவரை ரொம்ப ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளே வச்சுருக்கோம், அது எவ்வளோ பெரிய தவறு.
கவிஞர், பத்திரிகை ஆசிரியர், சுதந்திர போராட்ட வீரர், அவ்வளோதான். அதுக்கு மேலே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவருக்கு நிறைய முகங்கள் இருக்கு. அவர் வந்து அவருடைய கட்டுரைகள் படிக்கும்போது தான் அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுமா. சென்னையிலேருந்து, பத்திரிகை துறையிலேருந்து பாண்டிச்சேரி இங்கெல்லாம் இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் அந்த காலத்தில் ஊடகங்கள்லாம் இல்லாமல் இருந்த போதும் எப்படி ஒருத்தரால் இவ்வளவு தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இப்போது நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே அழணும் அல்லது கோவப்படணும் அப்படின்னா அவருடைய கவிதைகள் இருக்குது. அது எந்த கவிதையாக இருந்தாலும் நமக்கு அந்த உணர்வு வருது இல்லையா, ஒரு கனெக்ட் வருது. ஆனால் அவருடைய கட்டுரைகள் படிக்கும்போது தான் அவருடைய நாலேஜ் பேஸ் நமக்கு தெரியுது. பல துறை சார்ந்து, தொழில்துறை சார்ந்து, நிதித்துறை, டிஃபென்ஸ், எல்லா துறைகள் சார்ந்தும் அவருக்கு அறிவு இருந்திருக்கு. கல்வித்துறை முக்கியமாக. அவர் வந்து ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் எப்படி நடத்தணுங்கிறாரு. ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வந்து எப்படி ஆசிரியர்களை நீங்கள் தேர்வு செய்யணும், என்னென்ன பாடத்திட்டத்தில் இருக்கணும், மாணவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், ஒரு தெருவுக்கு 2 பள்ளிக்கூடம் இருக்கணுங்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய விஷனரி. அதெல்லாம் படிக்க எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்போ தான் நான் வந்து இன்னும் அவர்கிட்ட நெருங்கிட்டேன். இன்னமும் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அவர் வந்து உள்ளே போக போக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கார், ஒரு பிரபஞ்சம் மாதிரி. அதனால அந்த நினைவு நூற்றாண்டு தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில்னு சொன்னோன்னா அதுதான் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குது. இன்னும் அது விரிவாயிட்டே இருக்குது. நிறையா அவரை பற்றின கட்டுரைகள் நான் படிச்சுட்டே இருக்கிறேன் ரெகுலராக. ஆய்வாளர்கள் எழுதினது நிறைய புது செய்திகள் கிடைக்குது. அதெல்லாம் வந்து பிரமிப்பாக இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா 38 ஆண்டு காலம் அவருடைய ஆயுள். அதுக்குள்ளே ஒருத்தரால் இவ்வளவு செய்ய முடியுமா, பெரிய ஏற்படுத்த முடியுமா? ஆமாம். பெருசாக அவருக்கு எதுவும் ஆதரவு கிடையாது, பணக்காரர் கிடையாது. இப்போ ரவீந்திரநாத் தாகூர் வந்து பெரிய கவிஞர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பணக்கார கவிஞர் தான். நல்ல பொருளாதார வலிமை அவருக்கு இருந்தது. ஆனால் பாரதிக்கு அப்படி கிடையாது. பெரும்பாலும் வறுமை தான். அப்படியே பணம் வந்தாலும் தங்காது. ரொம்ப சொந்தமாக சொத்து நிலம்லாம் கிடையாது. அப்படி இருந்தும் ஒருத்தரால் இப்படி வாழ முடியுதுன்னா அதுதான் பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தாக்கம் இருக்குது இல்லையா. எஸ்பெஷலி என்ன ஒரு ஆச்சரியம்னா அவர் இறந்து தான் அது நடக்குது. இறந்து அவர் வந்து ஒரு மறு அவதாரம் எடுத்து பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக, சில பேர் வந்து என்னுடைய குலசாமிப்பா அப்படின்லாம் அவர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன். அவர் சித்தருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு இல்லையா. நீங்கள் 1000 விமர்சனம் வச்சுக்கோங்க, எல்லாரும் விமர்சனங்களுக்கு உட்பட்டவர்கள் தான். அதையும் தாண்டி நம்ம வீட்டில் ஒருத்தரை அவரை பார்க்குறோம் இல்லையா, அதுதான் பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். அழுக வைக்கிறது பாரதியாருடைய கவிதைகள், சந்தோஷத்தை ஏற்படுத்துறது பாரதியாரோட கவிதைகள், தனிமையை போக்குறது கவிதைகள், வீரத்தை கொடுக்கறது கவிதைகள். நான் உணர்ந்து அழுத என் தனிமையை போக்குன ஒரு கவிதைனா அது என்னவா இருக்கும், அதை எனக்கு சொல்ல முடியுமா? நிறையா இருக்குது. வெவ்வேறு காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த அனுபவங்கள் வந்து ஒவ்வொரு விதமான மனநிலையை நமக்கு கொடுக்குது இல்லையா. சமீபத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கவிதை அப்படின்னா ஒரு அரிய பாட்டு, இது பல பேருக்கு தெரியாது. மோகத்தை கொன்று விடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி விடு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இது வந்து என்னுடைய தந்தை ராஜ்குமார் பாரதி அவர் போட்ட மெட்டு. அது வந்து அது அவர் பாடும்போது அது காரணமா இல்லை வரிகள் காரணமான்னு தெரியல, அது கேட்கும்போது அழுக வருது. எப்பேற்பட்ட ஒரு தவிப்பு அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கு, இப்படி கதறாரே. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. அவர் அதை நேரடியாக எதிர்கொண்டு பராசக்தி கிட்ட கதறார், மோகத்தை கொன்று விடு இல்லை இந்த மூச்சை நிறுத்தி விடுங்கிறார். ஏதாவது ஒன்று தான் இருக்கணும், உயிரோடு வை. உயிரோடு இருந்ததுன்னா மோகம், ஆசை, லஸ்ட் எதுவுமே எனக்கு வேண்டாம். அது இருந்ததுன்னா எனக்கு உயிர் வேண்டாம் அப்படி கேட்குறாரு பராசக்தி கிட்ட. அப்படி உரிமையாக ஒருத்தர்கிட்ட அப்படியே காலரை பிடிச்சு சண்டை போடுற மாதிரி கேட்குறாரு. அதுதான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு பாட்டு சமீப காலங்களில். இது பின்னாடி மாறலாம். கண்டிப்பாக. அது காலப்போக்கில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் போதும் தன்னுடைய வயது மாறும்போதும் அந்த விஷயங்கள் வரதான் செய்யும். அடுத்து நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். நாங்கள் ஆச்சரியம்லாம் இருந்துச்சு, நிறைய ஆச்சரியம் இருந்துச்சு. இப்படியா இதெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்துச்சு. நீங்கள் நிறைய தெளிவுரையும் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் எங்களுடைய நேயர்களுக்காக பாரதியார் அவர்கள் யானை மிதித்து தான் இறந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்குறேன். அதுக்கான ஒரு தெளிவுரை நீங்கள் கொடுக்கலாம். யானை மிதித்து அவர் இறக்கலை, முதல்ல அதை தெளிவாக நேரடியாகவே சொல்லிடுறேன். யானை அவரை தாக்கியது உண்மை. அதனால் அவருக்கு வந்து உடனே மரணம்லாம் ஏற்படலை. அவர் வந்து திருவல்லிக்கேணியில் இப்போ கூட அவருடைய நினைவு இல்லம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்.
அதற்கு பக்கத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இருக்கு. அவர் தினமும் அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தார். அப்போது அந்த யானைக்கு தேங்காய் பழம் அதெல்லாம் கொடுக்கறது அவருக்கு வழக்கமாக இருந்தது. அதே போல தான் அன்றைக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் போய் கொடுத்துருக்காரு. யானை என்ன மனநிலை அல்லது என்ன உடல்நிலையில் இருந்ததுன்னு நமக்கு தெரியல. மதம் பிடித்ததாக சொல்கிறாங்க, இல்லை அதுக்கு ஏதோ ஒரு கோபம் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அது ஏதோ ஒரு வேகத்தில் அவரை தும்பிக்கையால் தட்டி விட்டுடுச்சு. நல்ல வேளை அவர் வந்து முண்டாசு கட்டியிருந்ததுனால அந்த அதிர்ச்சி இருக்கு இல்லையா, அது அவருடைய முண்டாசு தாங்கிடுச்சு. அது அந்த வேகத்தில் அந்த அதிர்ச்சியில் அவருக்கு மயக்கம் வந்துடுச்சு, கீழே விழுந்துட்டார். இது நடந்து எல்லாரும் பரபரப்பாகி, இப்போ ஒரு யானை மதம் பிடிச்சா எப்படி எல்லாரும் சிதறி ஓடுவாங்க இல்லையா, உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நாலா பக்கமும், அப்படி எல்லாரும் ஓட்டிட்டாங்க. யானை அப்படி நின்றுட்டு இருக்கானா, கட்டி போட்டிருக்காங்க. இதை கேள்விப்பட்டு அவருடைய சீடர் குவளைக்கண்ணன் அவர் ஓடி வர்றாரு. வேலியெல்லாம் தாண்டி பயப்படாமல் யானை கால் பக்கத்தில் அப்படி கிடக்கிறாரு. அப்படியே பாரதி கொஞ்சம் உள்காயம்லாம் ஏற்பட்டிருக்கு, உதட்டில் வேற இந்த தந்தம் பட்டு காயம். அவர் அப்படியே தூக்கிட்டு ஓடுறாங்க. பக்கத்துலேயே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் போய் சேர்க்குறாங்க, சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஓய்வெடுத்த பிறகு மறுபடியும் பணிக்கு வந்துடுறாரு. இதுதான் நடந்தது. ஆனால் அந்த அவருடைய உடல் கொஞ்சம் பலவீனமான நிலையில தான் இருந்தது. அது ஒரு விதமான மன விரக்தியும் அவருக்கு இருந்தது. அந்த புதுச்சேரி வாழ்க்கை ஒரு விதமான கசப்பு அவருக்கு கொடுத்துருந்தது மனதளவில். போதுண்டா, எனக்கு வாழ பிடிக்கல அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் மென்டலி தயாராகிட்டார். ஏன்னா அவர் ரொம்ப ஒரு பெரிய கனவுகள்லாம் வச்சுருந்தார். 1914 உலக போர் வந்தது, முதலாம் உலக போர். அது ஒரு சாதகமாக இந்தியாவுக்கு அமையும்னு எதிர்பார்த்தாரு. எல்லாமே தோல்வியில் முடிஞ்சது முயற்சிகள் எல்லாம். புதுச்சேரியில் கட்டுப்பட்டு இருந்தது பிடிக்கலை, வேறு வழி இல்லாமல் இருந்தார். அப்புறம் போங்கடா நீங்களும் உங்கள் சட்டமும் அப்படின்னு, நான் பரவாயில்ல, நான் தமிழ்நாடு எல்லைக்கு வருவேன், கைது பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டார். ஒரு கவிஞனை நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஆமாம், ஒரு எக்ஸென்ட்ரிக்கான பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால மூடு பயங்கரமாக மாறும். எல்லா பெரிய கவிஞர்களும் அப்படி தான், அவரும் அப்படி தான். அதற்கு பிறகு இந்த யானை சம்பவத்துக்கு பிறகு அவர் மனநிலை இப்படி தான் இருந்தது. ஓகே, என்ன நடந்தாலும் வறுமை வேற இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம நினைத்து பார்க்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை, அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. அந்த சிஐடி போலீஸ் கொடுக்குற தொல்லைகள், குடும்ப பாரம், அந்த ஒரு கவலை எல்லாமே அவர் பாதிச்சிருக்கும் இல்லையா. அதையும் மீறி அவர் எழுதினாருங்கிறது தான் இப்போ பெரிய ஹைலைட், பெரிய சாதனை. இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு 10 மாத காலம் அவர் உயிரோடு தான் இருந்தார். ஓகே, நடமாடிட்டு தான் இருந்தார். வெளியூர்களுக்கெல்லாம் போனார், சொற்பொழிவுகள், கட்டுரைகள் எழுதுறது. ப்ளஸ் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமும் அவர்கிட்ட கடிதம்லாம் எழுதி வாங்கினாங்க. அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல மனசளவில். ரொம்ப அவர் கட்டுப்படுத்தினா யாருக்குமே கோவம் வரும் இல்லையா. கண்டிப்பாக ஒரு 10 மாத காலம் இருந்தார். அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவருக்கு ரொம்ப ஒரு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது, டிசென்ட்ரி. அது அவருடைய உடல் தாங்கலை, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. மனதளவிலையும் அவர் வந்து பரவாயில்ல போகிறோம், இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு வந்திருக்கலாம். மருந்தும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் செப்டம்பர் மாதம் 1921 அப்போ தான் அவர் இறந்து போகிறார், நள்ளிரவு 1 மணிக்கு மேலே. இதுதான் நடந்தது. ஆனால் அது தவறுதலாக யானை தாக்கி அவர் இறந்தார், யானை மிதித்து இறந்தார் அப்படிங்கிறது ரூமராக பரவி எந்த அளவுக்குன்னா பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற அளவுக்கு. கரெக்ட், ஒரு தலைமுறையே அப்படி தான் படித்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால அதை நான் வந்து திருத்தி அமைக்கணும், உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால அது ஒரு ஆவணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணேன். கரெக்டாகவே பதிவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது மூலியமாக ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. விழிப்புணர்வு இந்த சென்ஸ் இதுதான்ப்பா உண்மை, இதுக்கு முன்னாடி நடந்தது வேற. மேபி இது வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இவர் யாருப்பா கட்டகத்தை விடுறாரு அப்படிங்கிற ஒரு போக்கில் நீங்கள் சொன்னதுனால அது ரொம்பவே கரெக்டாக பொருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரதியார் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பொருளையே அங்கங்கே வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம்னா என்ன? பாதிப்புன்னு இல்லை, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது அந்த அந்த படத்தில் செந்தில் சொல்கிற மாதிரி ஒரு விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவருடைய பெயரை பயன்படுத்திப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து பாரதியார் வந்து சாப்பிட்ருக்காரு சார், கையெழுத்துலாம் போட்டிருக்காரு சார் அப்படின்னு சும்மா அடிச்சு விடுறது. அந்த மாதிரிலாம் சில பேரை பார்த்துருக்கேன். அது நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், கடந்து போயிடுவேன். ரொம்ப தூரத்து உறவினர்களாக இருப்பாங்க.
ஆனால் நான் வந்து நேரடியாக வந்து பேரன் பேத்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். எங்கள் வீட்டிலேயே அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டிருக்காங்க. ஓகே. மற்றபடி விமர்சனம் எல்லாருக்கும் உண்டு. பாரதியார் மேலேயும் விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனால் அது சம்டைம்ஸ் எல்லை மீறி அது நடக்கும்போது ஒரு தனிப்பட்ட தாக்குதலா, என்ன மாதிரி? ஜாதி ரீதியான தாக்குதலா அது மாறும்போது எனக்கு கோவம் வரும். அது எனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா அது வந்து ஒரு ஒரு நியாயமான விமர்சனம் இல்லைன்னு எனக்கு தோணும். நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். சேம் அதே அந்த ஜாதி ரீதியான அதுக்குமே நான் இந்த கேள்வி கேட்டுட்டு அதை கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதியார் அவர்களுடைய பெண் சுதந்திரத்துக்காகவும் ஜாதி ஒழிப்புக்காகவும் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அதில் பல கவிதைகள் வெளில வரல அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குது. அப்படி வெளிவராத கவிதைகள் உங்களுக்கு தெரியுமா? அதாவது அவருடைய சில கவிதை வரிகள் நமக்கு கிடைக்கல, தேடிட்டே இருக்காங்க. சில கட்டுரைகள் நமக்கு முழுசாக கிடைக்கல. ஆனால் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா ஆய்வாளர்கள் தான் அதை வந்து தேடிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைத்த வரைக்குமே அது நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஜாதிகள் இல்லையடி பாப்பா ஆகட்டும், அப்புறம் வந்து ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம் ஆகட்டும், ஜாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம், இந்த வரிகள் ஆகட்டும், அதுவே நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேருக்கு வந்து அவர் உண்மையிலேயே அவர் என்ன எழுதினாரோ அதன்படி தான் வாழ்ந்தாருங்கிறது தெரியாது. அவருடைய வரலாறு நிறைய நமக்கு தெரியாது. ரொம்ப மேலோட்டமாக அந்த மதிப்பெண் வாங்குற அளவுக்கு தான் நமக்கு இந்த பாடப்புத்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதை தாண்டி தெரியாது. 8வது கடந்து போகிறது மட்டும்தான் தெரியும். ஆமாம். அவர் வந்து என்ன சொன்னாரோ அப்படி தான் அது வாழ்ந்து காட்டினார். ஏன்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதிடலாம், நல்லாயிருக்கும் எழுதுறதுக்கு, புகழ் வரும், விளம்பரம் வெளிச்சம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி நிஜத்தில் செய்து காட்ட முடியுமா? அவர் செஞ்சு காமிச்சார். அதனால தான் நம்ம அவரை கொண்டாடுறோம். இப்போ வரிகள் சிலது கிடைக்காம இருக்கலாம், இருந்துட்டு போகுது. ஆனால் அவரோட வாழ்க்கையிலேருந்தே சம்பவங்கள் நீங்கள் பார்க்கலான்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து புதுச்சேரியில் இருந்தப்போ நிறைய அங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தாங்க, அந்த பிரிவினர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ. அங்கே வந்து அப்போது அந்த காலத்தை புஷ் வண்டின்னு ஒன்று சொல்கிறாங்க. ரிக்ஷா இல்லை, அதாவது ரிக்ஷாவில் வந்து பழங்காலத்தில் நீங்கள் உட்காந்து அவங்க உங்களை இழுத்துட்டு போவாங்க இல்லையா, இது வந்து உங்களை தள்ளிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது இல்லை, அந்த வண்டி அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த ஓட்டுநர்கள் எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு பாரதி மேலே அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு மதிப்பு. அவருக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் வந்தால் கொடுத்துருவாரு. அவருடைய வீட்டில் நிறைய தாழ்த்தப்பட்ட அந்த பிரிவை சேர்ந்த மக்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருக்காரு. அது பல பேருக்கு தெரியாது. பிற மதத்தை சேர்ந்தவர்களை வீட்டில் வந்து அவருடைய சிஷ்யர்களாக ஏற்று நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, சாப்பாடு போட்டிருக்காரு. அப்போ வந்து முதலாம் உலகப் போர் நடந்தப்போ அவங்க வந்து வேறு மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் பாரதியோட பக்தர்களாக இருப்பாங்க. பிரெஞ்சு அரசுடைய உத்தரவுப்படி அவங்க போர் செய்யணும், அந்த நாட்டு சட்டப்படி. அப்போ அவங்க பாரதியார்கிட்ட வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்காங்க. பாரதியார் அவங்களுக்கு சோறு போட்டு பேசி உத்வேகமாக அவங்களுக்கு ஒரு பெப்டாக் மாதிரி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வச்சுருக்காரு. அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட ஒருத்தருக்கு பூணூல் போட்டிருக்காரு, கனகலிங்கம்னு. இன்னொரு கோவில் பூசாரிக்கும் அதை பண்ணியிருக்காரு. அங்கே உப்பளம்னு ஒரு பகுதி இருக்குது புதுச்சேரியோடைய அவுட்ஸ்கர்ட்ஸில். இப்போ கூட இந்த ஊரில் இந்த கோவில் இருக்குது, தேசமுத்து மாரியம்மன் கோவில்னு. அது அவங்களுடைய கோவில், அந்த ஜாதி, அவங்க அந்த தாழ்த்தப்பட்டவங்களுடைய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்காரு. அந்த தேசமுத்து மாரிய அம்மன் மேலே 2 பாட்டு இருக்குது அவர் எழுதினது. அது பிரபலமானதுனால அந்த கோவில் அவரால் பிரபலமாயிடுச்சு. இப்போ கூட அந்த கோவில் பார்த்தீங்கன்னா மேலே அவருடைய சின்ன சிலை வச்சுருக்காங்க அந்த கோயில் என்ட்ரன்ஸில். உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் அங்கே உட்காந்து பாடுற மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. அவரை அந்த மாரியம்மன் மேலே எழுதின பாடல்களை அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவர் வந்து செய்து காட்டினது. இப்போ அதெல்லாம் செய்யலாம். நான் சொல்கிறது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னே யாருமே சாதி தலையோடு நிற்கும் போது, ஆமாம், அவ்வளோ ஜாதி வெறியும் மதவெறியும் வேற்றுமையும் பாகுபாடும் இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்தது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் எழுதிடலாம் நான் சொன்ன மாதிரி, ஆனால் அதை செயல்முறைப்படுத்தி காட்டினார் இல்லையா? அதனால்தான் அவர் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு வாவ் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு அதுதான் தருது.
வரிகள் நமக்கு முழுசா கிடைக்கலனாலும் வரலாறு ஓரளவுக்கு இருக்கு இல்லையா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்கள் நான் நினைக்கிறேன். சூப்பர். இப்போ நான் இந்த கேள்விக்கு வரேன். ஏன் நான் முதல்ல அந்த கேள்வி கேட்டேங்கிறதுக்காக, சாதி ரீதியான விமர்சனம் பாரதியார் அவர்கள் மேலே வைக்கப்படுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ரொம்ப குறுகலான ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து பிராமணனாக பிறந்திருந்தாலும் அவர் என்றைக்குமே அந்த ஏற்றத்தாழ்வு வரிகள்லையும் நம்ம பார்த்ததில்லை, அவர் வாழ்ந்த விதத்துலேயும் நம்ம பார்த்ததில்லை. ஆனாலும் அதை மையமாக வைத்து அவரை விமர்சிக்கிறவங்க இருக்காங்க, அவர் எனக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி முயற்சிகள்லாம் நடந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவர் வெளியில் வந்துட்டார். ஏன்னா அவர் ஒரு பெரிய சக்தி. நீங்கள் அவர் வந்து ஒரு ஆள் கிடையாது. பாரதிங்கிறது பேப்பரில் ஒரு மனிதர் தான். அஃபிஷியலாக அவர் வந்து பாரதியார் ஒரு மனிதர், கவிஞர். அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் இப்போ கூட. ஏன்னா அவருடைய தாக்கத்தை நம்ம இது வரைக்கும் உணர்றோம் இல்லையா. இப்போது பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும், பாரதியாருடைய முக்கியமான சீடர். அதனால தான் அவர் பேரையே மாற்றிக்கிறார். கனக சுப்புரத்னம் வந்து பாரதிதாசன் ஆயிட்டார். அவர் பின்னாளில் திராவிட இயக்கத்துக்கு போகிறார். ஆரம்பத்தில் அவரும் பக்தி பாடல்கள்லாம் எழுதின ஒரு கவிஞர் தான். பின்னால் அவர் கொள்கை மாறி தீக்கால போய் சேர்ந்தாலும் அந்த சித்தாந்தத்தை பின்பற்றினாலும் பாரதியார் மேலே அவருக்கு இருந்த மதிப்பு ஒரு கடுகளவு கூட குறையலை. அந்த தீக்காவை சேர்ந்தவங்களே அவர் என்ன பண்ணுவாராம், இது எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, பாரதியார் இறந்த பிறகு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுல அவருக்கும் முக்கிய பங்கு இருந்திருக்கு. நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு. செல்லம்மாவை பார்த்தா பாரதியாருடைய மனைவி எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துருவார். அது அந்த இயக்கக்காரங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன நீங்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, இதெல்லாம் நீங்கள் செய்யலாமா, அதுவும் அவங்க பிராமின், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவருக்கு பயங்கர கோவம் வரும். உனக்கு ஐயரை பற்றி என்னடா தெரியும், வாயை மூடுறா அப்படின்னே சொல்லுவார். முட்டாள் அப்படி திட்டிடுவார். எவனாவது பாரதி பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு பொறுக்காது. ஒரு தளபதி மாதிரி பாரதியை தாங்கினார் அவரே. ஸோ அது அவருடைய மகிமையை நமக்கு சொல்லுது இல்லையா. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஏன்னா சில கருத்து ரீதியான விமர்சனங்கள் உண்டு, சில வரிகளுக்கு அவர் வாழ்ந்த காலத்திலேயே விமர்சனங்கள்லாம் உண்டு. ஓகே, அது எல்லாருக்கும் நடக்கிறது. ஆனால் நான் கேட்டுக்கிறது, நீங்கள் எந்த ரீதியாக விமர்சனம் பண்ணாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு 1% வாழ்ந்து பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க. நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த வாழ்க்கையெல்லாம். இப்போ நம்ம ரொம்ப சுதந்திர இந்தியாவில் இருக்கோம், அவர் அப்போ இல்லை. முதல் விஷயம், முதல் பெரிய வேறுபாடு. கண்டிப்பாக அந்த வாழ்க்கை அங்கே அந்த காலகட்டத்துக்கு நம்ம போனால் தான் தெரியும். அதுவும் நீங்கள் வந்து பத்திரிகை துறைக்கு போகணும். இப்போ நம்மலாம் இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க இல்லையா, எப்படி வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பத்திரிகை துறையில் அவர் தான் போய் ஹெட்லைன்ஸ் எழுதணும், ஸ்டோரி எழுதணும், அந்த வேலையை பார்க்கணும். அவருடைய ஆத்ம திருப்திக்காக கவிதைகள் எழுதணும், சமூக பணி செய்யணும், குடும்பத்தை பார்க்கணும், ஏதாவது கூட்டங்களுக்கு கூப்பிட்டா போகணும். இது கூட ஓகே. புதுச்சேரியில் எப்போதுமே அவர் எங்கே வெளில போனாலும் சிஐடி போலீஸ் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ யாரோ ஒருத்தர், முன்பின் தெரியாத ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் நமக்கு வந்து மெசேஜ் போட்டு தொல்லை பண்ணாலே நமக்கு கோவம் வருது இல்லையா, நமக்கு அது வந்து நிம்மதி போயிடுது. தினம் அவர் எங்கே வெளில போனாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவரை மட்டும் பண்ணாலாவது பரவாயில்ல. அவர் வந்து ஏன்னா அது வந்து இந்த சுதேசிகள்னு அவங்கள சொல்லுவாங்க. சுதேசினா என்ன அர்த்தம்னா பிரிட்டிஷ் அரசால் தேடப்படக்கூடிய நபர்கள். ஓகே, இந்த கைது பண்ண வேண்டிய லிஸ்ட்டில் அவர் இருக்கார். வாண்டட் லிஸ்ட், ஒரு விதத்தில் அக்யூஸ் லிஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். ஓகே, அவங்களுக்கு பேர் சுதேசிகள். பாரதியார், வ.வே.சுவையர், அரவிந்தர், மண்டையம் ஸ்ரீனிவாசாச்சாரி, இவங்கெல்லாம் அந்த பட்டியலில் இருக்காங்க. பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி அப்போது. அதனால் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து நீங்கள் கைதெல்லாம் பண்ண முடியாது. அவர் தமிழக எல்லைக்கு வந்து கால் வச்சா அரெஸ்ட், அப்படி தான் நிலைமை இருந்தது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடியே 2 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவரை மட்டும் பண்ணால் பரவாயில்ல. இப்போது உதாரணத்துக்கு அவங்க மனைவி சொந்த ஊருக்கு போகிறாங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டுனா அவங்கள ஃபாலோ பண்ணுறது, குடும்பத்துக்கும் தொல்லை. இவர் நண்பர்கள் வீட்டுக்கு போனால் அவங்களையும் ஃபாலோ பண்ணுறது, ஒத்தரை விடுறதில்லை. ஸோ எப்போதுமே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதை விட
மாறு வேஷத்துலலாம் வருவாங்க. அது கூட நான் சொல்லியிருக்கேன். மஃப்டியில் வருவாங்க அவர் கைது பண்ணுறதுக்கு. அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும், நான் உன் கூட ஸ்கூலில் படித்தேன், என்ன தெரியலையா, நான் உன் கவிதைகளோட ரசிகன் அப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க. அவங்க வந்து சிஐடி போலீஸ். அவருக்கு தெரிஞ்சிடும். சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு சொல்லிடுவார். இந்த மாதிரிலாம் பண்ணாத போ அப்படின்றவாரு. அவங்களுக்கு எப்படி அந்த மண்டை மேலே வச்சிருக்கிற கொண்டையை மறந்துட்டேனடா அப்படின்னு வடிவில் சொல்கிற மாதிரி எப்படி இந்த ஆளுக்கு நம்ம போலீஸ்னு தெரிஞ்சதுன்னு தெரிச்சு ஓடிடுவாங்க நிறைய முறை. இது ஒரு வாடிக்கையாகவே இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னெல்லாமோ கொடுமைகள் பண்ணுவாங்க. வாவே சோயருடைய வீட்டு கணத்துலலாம் வந்து இங்கே வந்து வெடிகுண்டு தயாரிக்கப்படுகிறதுன்னு போலீஸே துண்டு சீட்டு எழுதி அவங்க வீட்டு கணத்துக்குள்ளே போட்டுறது. உங்கள் வீட்டை நாங்கள் சர்ச் பண்ணணும். இது படங்களில் நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த காட்சிகள்லாம் அவங்களே செட்டப் பண்ணுவாங்க, அப்புறம் கைது பண்ணுற மாதிரி நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பாரதியாருக்கு மட்டும் இல்லை நான் சொல்கிறது, எல்லா சுதேசிகளுக்கும். அரவிந்தன் நல்ல வேளை அவர் வெடிகுண்டு கேஸில் சிறைக்கு போய் அப்புறம் வந்து ஆன்மீகத்துக்கு போயிட்டார், இல்லைன்னா அவரையும் விட்டுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. இது போதாதுன்னு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா தெரியாது. அவங்க செல்லம்மா வந்து கோவப்படுவாங்க, நீங்கள் பாட்டுக்கு அங்கே பறக்கிறீங்க, வானத்தில் பறக்கிறேன்றீங்க, கவிதை எழுதுறேன்றீங்க, பாலக்காரன் என்கிட்ட தான் நான் வந்து கேட்குறான், எப்போம்மா கடன் திருப்பி திருப்பீங்கன்னு என்கிட்ட தான் கேட்குறான், வேலைக்கார அம்மா வரலை, எப்போ செட்டில் பண்ணுவீங்கன்னு கேட்குறான், என்ன பதில் சொல்லிட்டோம், நீங்கள் பாட்டு அரிசி எடுத்து போட்டுறீங்க காக்கா குருவிக்கு. இப்படி நிலைமை வீட்டில் இருந்தது. அப்போது அந்த வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருந்திருக்கணும். அதுலேயும் ஒருத்தர் வந்து கவிதைகள் எழுதுறாரு, பத்திரிக்கை நடத்துகிறாரு, கூட்டங்களுக்கு போய் பேசுகிறாரு. புயல் வருது சார், 1917 புதுச்சேரியில் பெரிய புயல், கூரைகள்லாம் விழுந்து வீடுகள்லாம் சேதமாயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா, சென்னையில் வெள்ளம் வந்தால் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். புதுச்சேரியில் அதே மாதிரி நடக்குது. பலத்த சேதம், உயிர்கள்லாம் போகுது, மரங்கள்லாம் சாஞ்சு விழுந்திருக்கு. அப்போது இவருக்கே ஒன்றும் கிடையாது. இவர் சில இளைஞர்களை, இவருக்கு தெரிஞ்ச இளைஞர்களை கூப்பிட்டுட்டு இவர் உதவி பண்ணுறாரு, கஞ்சி தொட்டி திறக்கிறார். அப்ப ஆமா, கையில காசு இல்லாதப்ப ஆமா, எல்லாருக்கிட்டையும் போய் நிதி திரட்டு, வா உதவி பண்ணுவோம், முடிஞ்சவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம், சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி வாழ்ந்தவர். அவரை வந்து நீங்க வெறும் இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒதுக்குறது, அவர் வந்து ஹிந்துத்வாவாதி அப்படின்னு ஒதுக்குறதுலாம் வந்து ஆதாரமற்றது. பாரதி தான் ஹிந்துவா இருந்தாலும் அவர் பக்தர், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர் நாஸ்திகர் கிடையாது, அவர் வந்து சக்தி உபாசகர். ஆனால் இந்துவாக இருந்தாலும் என்ன வியப்புனா, இயேசுவை பற்றி பாடிய முதல், அதாவது 20ஆம் நூற்றாண்டில் நான் சொல்றது, இயேசுவை பற்றி 20ஆம் நூற்றாண்டில் முதலில் தமிழில் பாடிய கவிஞர். அதே போல அல்லாஹ் பத்தி பாடுறாரு, இஸ்லாமிய மார்க்கத்தின் மகிமை அப்படின்னு சொற்பொழிவு பண்றாரு பொட்டல் புதூர்ல, கழையம் பக்கத்துல. அவர் அப்படி வாழ்ந்தவர். அவரை போய் நீங்க ஜாதி மதம் அப்படின்னு வந்து குறுக்கிட்டா அது வந்து ஏத்துக்க முடியாது இல்லையா. சில தனிப்பட்ட கவிதை வரிகள்ல விமர்சனங்கள் வச்சுக்கோங்க, ஏன் எப்படி சொன்னார், ஆர்கியூ பண்ணுங்க, எல்லாருக்கும் உண்டு. இந்த மாதிரி அவரை குறுக்கிறது, அதனால அவரை ஒதுக்குறதுலாம் வந்து எனக்கு வந்து அது வருத்தமா தான் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து பெரிய ஒரு ஆளுமையா வந்துட்டார் இல்லையா. நீங்க விமர்சனம் வச்சாலும் நான் அப்படிதான்டா, ஆனா இந்த விமர்சனம் அப்பயே இருந்துச்சு. ஆமா ஆமா, அவர் வந்து தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவங்களே விமர்சிச்சாரே. ஆமா இல்லையா, அது யார் பண்ணுவா, அவங்களே ஒதுக்கி வச்சாங்கல்ல, இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க இல்லையா. ஆமா. ஸோ அதனால அவரை வந்து இந்த ஜாதியில பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால பிற்பாடு வந்தவங்க ஒதுக்கி விமர்சனம் பண்றது எனக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கு.